ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆடி மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 16ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியில எந்தவித கிரகங்களும் அல்ல. ராசிநாதன் தைரிய வீரியஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தைரிய வீரியஸ்தானத்திலே ராசிநாதன் சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகளெல்லாம் அகழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் அல்ல. சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் குணரோக சத்துரு ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் மாதத்துடைய முற்பகுதியிலே தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஆனால் இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே தாயாருடன் அனுசரித்து போக வேண்டும். தாய்க்கு உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இந்த மாதம் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் குழந்தைகளால் நற்பெயர் புகழும் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. கலைத்துறை மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இம்மாத முற்பகுதியில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பும் பாராட்டும் சிலருக்கு கிடைக்கும். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும்.
வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் மாதத்துடைய முற்பகுதியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இல்லாமல் அடுத்த பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் கலத்திர ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் இம்மாதத்துடைய பிற்பகுதியிலே சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் நிரந்தரக்கும் தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி இந்த மாதம் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றம் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். ஆனால் இம்மாதத்துடைய முற்பகுதியிலே நீங்கள் செய்யும் தொழிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.